Hey FM, welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள எனக்கு ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட் கார் வேணும். அது ஒரு ஹேட்ச்பேக்ல வேணும். ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக கூடாது, மைல்டா இருக்கணும், மைலேஜ் பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கணும், மெயின்டெனன்ஸும் எனக்கு ஃப்ரீயா இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமா வரக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் ஏத்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனில இருந்து வேகனார்னே சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட பேத்துக்கு நான் பழைய வேகனார் வாங்க போறேன், அதை வாங்கலாமா, அதை எப்படி பார்த்து வாங்கணும், பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட், ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல தெளிவாகவே சொல்ல போறோம். ஸோ நீங்க ஒரு பழைய வேகனார் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம கீழே உள்ள ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வேகனாரை பார்த்தீங்கன்னா 1999 டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த வண்டியை நான் எப்படி நம்பி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரே பதில் தாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா இன்னும் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா வேகனார் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த ட்ரஸ்ட் போதாதான் நீங்க இந்த வண்டி எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படின்றத ஒன்னா பார்த்துருவோம். இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 22 வரைக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் கிடைக்கும். ஒரு சிட்டிகளை ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 16ல இருந்து 18, 19 வரைக்கும் கொண்டு வரலாம். ஹைவேஸ்ல நீங்க க்ரூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 20 to 22 தாராளமா கொண்டு வரலாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி எனக்கு வேணும், லோ மெயின்டெனன்ஸ் வேணும், எல்லாம் மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கார் வாங்க போறேன், எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் அதிகமா வரக்கூடாது, எனக்கு ஒரு அளவுக்கு தான் வரணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட்னா ஸ்பேர் பார்ட்ஸுங்க. ஸோ ஏகப்பட்ட பழைய வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறதே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஒரு முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வேகனார்ல அந்த ஸ்டேரிங் ஸ்மூத்னஸ் இருக்குல்ல, அல்டிமேட்டா இருக்கும், பக்காவா இருக்கும். வண்டியோட ஏசி கூலிங்கும் சரி, வண்டியோட ஸ்டேரிங் ஸ்மூத்னஸும் சரி, சோ அது ரொம்பவே ஹார்டா இல்லாம அந்த ஸ்டேரிங்கே தாராளமா உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஸ்டேரிங்கை பிடிச்சி நீங்க டிரைவ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்பவே ஒரு சூப்பரா ஃபீல் பண்ணுவீங்க அந்த வண்டியில நீங்க ஓட்டும் போது. அது பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட். சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த வண்டி நான் எடுக்க போறேன், எடுத்துட்டு நான் ஒரு 2-3 மாசம் ஓட்டி பழகிட்டு இந்த காரை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ இந்த வண்டிக்கு ரீசேல் வேல்யூ அப்படிங்கும் போது ரொம்பவே அருமையா இருக்குங்க. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வேகனாருக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வேகனார் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு ரீசேல் வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ நீங்க வண்டி வாங்கிட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்களோ அந்த ரேட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசம் கழிச்சு நீங்க அந்த வண்டியை கொடுக்கலாம், ஓட்டி பழகி முடிச்சதுக்கு அப்புறம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ அப்படின்றது சூப்பரா இருக்குங்க. ஒரு வண்டியில ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த வண்டியில கம்பல்சரி ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா எல்லாருமே எடுக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த வண்டியோட லைட் வெயிட்டான பாடிங்க. ஒரு சேஃப்டிக்கு பாத்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்க போறீங்க, எனக்கு வந்து ஏர் பேக் அது இதெல்லாம் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வண்டி எடுக்காதீங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா சேஃப்டியில நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா சேஃப்டி அளவுக்கு பாத்தீங்கன்னா பழைய வண்டிகள் எல்லாம் கிடையாதுங்க. சோ எனக்கு வந்து நான் வேகமா தான் ஓட்டுவேன், எனக்கு ஏதாவது ஒண்ணா எனக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு தவிர்த்துட்டு வேற ஏதாவது வண்டி எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வண்டி பழைய மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா பாடியோட வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி நான் ஸ்பீடா தான் ஓட்ட போறேன், எனக்கு சேஃப்டி முக்கியம் அப்படின்னா இந்த வண்டி நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அதை விட ஒரு மெயினான மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இந்த வண்டியில சுத்தமா இருக்காது. ஒரு 90, 100, ஒரு 105 அந்த ஒட்டி போனாலே பாத்தீங்கன்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிஸ் ஆகும். ஏன்னா லைட் வெயிட்டான பாடிங்கும் போது உங்களுக்கு 100 க்ரூஸ் பண்ணும்போது இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி அப்படின்றது சுத்தமா போயிடும். ஸோ எனக்கு நான் 100, 110ல தான் க்ரூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஹைவேஸ்ல ஸ்டெபிலிட்டின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஃபேமிலி யூஸ்ல நான் ஒரு 60 to 70 மெயின்டைன் பண்ணுவேன், எனக்கு அது போதும் அப்படின்னா தாராளமா இந்த வண்டி எடுக்கலாம். இல்ல நான் 100, 110 தான் க்ரூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இன்டீரியர் நான் ரொம்ப விரும்புவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜில எனக்கு இன்டீரியர்ஸ் வேணும் அப்படின்னா பழைய வண்டியில அதை எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ பழைய வண்டியில பார்த்தீங்கன்னா ஓல்டு இன்டீரியர்ஸ் தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஸ்பெசிபிகேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதாவது எடுத்த பழைய ஓனர் பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணியிருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டு, ஸோ அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ் இது மாதிரி போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் கம்பெனியோட வந்தது எல்லாமே இருக்கு அப்படின்னா மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு இன்டீரியர் தான் இருக்கும். ஸோ அதனால இன்டீரியரை விருப்பப்படுவீங்க, எனக்கு இன்டீரியர்ல ஐ ஸ்பெக்லாம் வேணும் அப்படின்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகாது, நீங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த வண்டியோட இன்ஜின். ஸோ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா 2 டைப்பான இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா 1.1 லிட்டர் F10D இன்ஜின். இது பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின் சொல்லலாம். சோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 bhp வரைக்கும் இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்க. இந்த இன்ஜின் தரக்கூடிய மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு 16ல இருந்து 18 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தான் மைலேஜ் தந்துச்சு. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆக கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது இன்ஜின் மாடல் இருந்துச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் K10B பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 68 பிஹெச்பி, மைலேஜ் தாங்க 18ல இருந்து 22 கிலோமீட்டர் வரைக்கும் தரும் இந்த இன்ஜின் கொண்ட வண்டி. சோ நீங்க எடுக்க போற வண்டி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த இன்ஜினா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த இன்ஜினை தேர்ந்தெடுத்து எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சோ இது மட்டும் இல்லாம சிஎன்ஜி பாத்தீங்கன்னா வந்துச்சுங்க. சிஎன்ஜியோட மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22ல இருந்து 28 வரைக்கும் ஒரு கிலோக்கு பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருந்துச்சு. சோ சிஎன்ஜி எடுக்க போறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ஆப்ஷனா இருக்குங்க உங்களுக்கு வேகனாரை பொறுத்த வரைக்கும். சோ அடுத்ததான் நம்ம மக்கள்கள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரைஸுங்க. சோ நான் சொல்ல போற பிரைஸ் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது. சோ நீங்க எடுக்க போற வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப்பா இருக்கலாம், வண்டி பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டா இருக்கலாம். சோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். நான் சொல்ல வரது பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமான அமௌண்ட். நீங்க வண்டி எடுக்க போறீங்கன்னா என்ன அமௌண்ட்னே தெரியாம இருப்பீங்களா? சோ அவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமான அமௌண்ட் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். 2008ல இருந்து 2013க்குள்ள எடுக்க போறீங்க அப்படின்னா 1.5 அதாவது 1,50,000 இருந்து 2,20,000 வரைக்கும் அந்த வண்டியோட பிரைஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்பும் வண்டியோட மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்றத பொறுத்த அளவுக்கு ரேட் பாத்தீங்கன்னா இதுல டிஃபர் ஆகுங்க. சோ இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதாவது 1,50,000 இருந்து 2,20,000 இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த வண்டி நீங்க எடுக்கலாங்க. சோ 2,20,000 மேல போச்சுன்னா அந்த வண்டியை விட்டுட்டு வேற ஏதாவது வண்டி தேர்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த வண்டியோட ஒர்த் பாத்தீங்கன்னா அந்த அளவு தான் இருக்கும். அடுத்து நீங்க எடுக்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா 2013ல இருந்து 2016க்குள்ள இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 2,30,000 இருந்து 3,20,000 வரைக்கும் அந்த வண்டியோட பிரைஸ் இருக்கலாம். சோ இதுக்கு மேல அவங்க பிரைஸ் சொல்றாங்க 3,20,000 மேல பிரைஸ் சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அந்த வண்டியை விட்டுருங்க. ஏன்னா அந்த வண்டி அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒர்த்து கிடையாது. 3,20,000 இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எடுக்கலாம். சோ இதே மாதிரி 3,25,000 22,000 அப்படி இருக்குன்னா அதுக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டு வர சொல்ல கிடையாது. ஒரு 2,000-3,000 வண்டி நல்லா இருக்குங்கிற பட்சத்துல ஒரு 2,000-3,000 போட்டு எடுக்கிறது தப்பு கிடையாது. பட் நான் அதிகபட்சம் அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் அவ்வளவுதான் சொல்றேன். 3,20,000 இருந்தா நீங்க வண்டி எடுக்கலாம். லாஸ்டா வீடியோவோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். சோ இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூஸ்க்காண்டி எடுக்க போறேன், நான் வண்டி பாத்தீங்கன்னா அதிகமா வேகமா ஓட்ட மாட்டேன், ஒரு 60ல இருந்து ஒரு 70க்குள்ள ஒரு 60 to 70 தான் மெயின்டைன் பண்ணுவேன், எனக்கு சிட்டிக்குள்ள டிரைவ் எல்லாம் நிறைய இருக்கு, எனக்கு ஹெட் ஸ்பேஸ் லெக் ரூம்லாம் அதிகமா வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க வேகனார் அப்படின்றத சூஸ் பண்ணி போகலாம். அதே மாதிரி நான் மைலேஜுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தருவேன்ப்பா, எனக்கு மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு பெட்ரோல் வண்டியில மைலேஜ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வேகனார் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் வில்லேஜ் சிட்டிக்குள்ளேயும் டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஓவராலா இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் யார் யாரெல்லாம் வாங்கலாம் யார் யாரெல்லாம் வாங்கக்கூடாது இந்த வண்டியோட பிரைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த வண்டியை பத்தி பேசலாம் அப்படின்றத நீங்க தான் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. அதை மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சொந்தத்தில் நீங்க ஒரு ஆளா சேர முடியும். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க சீக்கிரமா ஒரே திரையில நீங்க பார்த்தீங்கன்னா கத்துக்க முடியும். சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் படிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ गाइस. அடுத்து போற வீடியோல பார்க்கலாம்.